கடலூர் மாவட்டத்தில் உள்ள காரணப்பட்டு ஊரில் வாழ்ந்தவர் முத்துசாமி பிள்ளை. அவரது மகன் இளைய வயதிலேயே புதுவை சுங்கச்சாவடியில் வட்டாட்சியர் பணியில் இருந்தார். அவ்வாறு இருந்த வேளையில் அவருக்கு பித்தம் அதிகரித்து தலை சுற்றலும் மெய்நடுக்கமும் ஏற்பட்டது. தலை ஆட்டமும் உடல் ஆட்டமும் ஓயாமல் இருந்து கொண்டிருந்தது. அதனை சரி செய்ய எல்லா விதமான மருத்துவம் பார்த்தும் பலனில்லை. வள்ளலாரை பற்றி ஒரு பெரியவர் சொல்ல வள்ளலாரை தேடி முத்துசாமி பிள்ளை தன் மகனோடு மாட்டு வண்டியில் புறப்பட்டார். கருங்குழியில் அருப்பிரகாச வள்ளலாரை கண்டவுடன் தமது உடல் நோய்களை பற்றி கூறினார். வள்ளலார் திருநீர் தந்து நெற்றியிலும் உடல் முழுதும் பூசிக்கொள் என கூறினார். முத்துசாமியின் மகனும் வள்ளலார் சொன்னபடியே திருநீரை தன் நெற்றியிலும் உடல் முழுதும் பூசிக்கொண்டார். சில மணித்துளிகளில் தலை ஆட்டமும் உடல் நடுக்கமும் பறந்தோடியது. முத்துசாமியும் முத்துசாமி பிள்ளையின் மகனும் வள்ளலாரை வாயார வாழ்த்தினார்கள். வள்ளலார் தந்த திருநீரால் தலை சுற்றல் உடல் நடுக்கம் குணமான அந்த மனிதன்தான் காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை. பின்னாளில் வள்ளலாரின் சீடராக மாறினார்.